சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா? அம்மா என்னம்மா? எனக்கு பசிக்குதுமா, எனக்கு தொட்டுக்க சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்களா? சரி பண்ணி தரேன். நீ போய் சிக்கனு, கார்ன்ஃப்ளவர் மாவு, வறுக்கிறதுக்கு பொடி, சரி என்ன அது வாங்கிட்டு வா போ. இந்த 5 நிமிஷத்துல போயிட்டு வரேன். சரி ஓகே. A few minutes later. என்னம்மா? இந்தாங்க வாங்கியாச்சு சிக்கன் வாங்கியாச்சு. ஓகே. கார்ன்ஃப்ளவர் மாவு, ஓகே. நீங்க கேட்ட சிக்கன் பொடி. சிக்கன் பொடி ஓகே. ஓகேங்களா? அது இப்போ ஒரு 5 நிமிஷத்துல பண்ணி தரேன் அம்மா. சரிம்மா. அது இதை பச்சி இப்போ சாப்பிட்டு. சரி. எவ்வளோ மகனே? அம்மா 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 kg? ஆமா, தமிழ்ல 1 கிலோ. அப்படியா? ஆமா. கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமா? வேணாம் ஃபுல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுங்க. நான் தொக்கு பண்ணி தரேன் மகனே. ரோட்டுக்கல்ல பாத்துட்டு வந்தேன்னா சிக்கன் ஃப்ரையும் மீன் ஃப்ரையும் அப்படியே வறுத்து வச்சிருந்தானுங்களா, அதனால நாக்கு ஊறிச்சு. வாங்கி சாப்பிடுவோம் தானே? வாங்கி சாப்பிட அது எப்படி? அதனால தான் அது கொஞ்சம் தான் கொடுப்பானுங்க. 80 ரூபாண்டுவானுங்க. எதுக்கு? அதுக்கு நம்மளே சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்ல. ஸோ அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். சரி கொஞ்ச நேரம் போதும், நம்ம செஞ்சு தரேன். சரிம்மா. துர்கா கால் பண்ணிச்சா? பண்ணிச்சு. நான் சொல்லிச்சே தூங்கிட்டேம்மா. அம்மா காலையில் தூங்கினது. சரி சத்தமா சொல்லுங்க, கேட்கல. காலையில் தூங்கினது கொஞ்சம் லேட்டா 2 மணிக்கு தான் எழுந்திரிச்சம்மா. சரியா? அது அப்பதே கால் பண்ணிச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சரியா? 1 டைமா 2 டைமா? வெள்ளையா இருக்கும்ல சிக்கன் தண்ணி, அது எத்தனை வாட்டி வாஷ் பண்ணோம்? அது நல்லா கழுவணும், மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவணும். சரி நான் போய் பஜ்ஜி சாப்பிட்றேன். பஜ்ஜி சாப்பிட்டோம் செஞ்சு. இந்த பாரு நேர்கள், இப்போ நான் சிக்கன் 65 செய்ய போகிறேன். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கறியை. அதுக்கு தேவையான பொருளாக நான் இப்போ எடுத்து அதில் போட போகிறேன். முதல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 65 பொடி போடுறேன். இந்த பாருங்க, இப்போ இவ்வளோ கறிக்கு ஒரு பாக்கெட் போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? கேசரி பொடி கொஞ்சம் போட்டுக்கணும், அந்த கலரு சேஞ்ச் ஆகும் கொஞ்சம். அடுத்து நம்ம மசால் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக போட்டுக்கணும். அடுத்து கார மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கணும். வாவ், இப்போ எனக்கு நாக்கு எச்சு ஊறுதே. அது அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக போட்டுக்கணும். இவ்வளவு போடணுமா? அடுத்து பெருங்காய பொடி பாக்கெட்டு 1 போட்டுக்கிறணும். ஒவ்வொருத்தரும் போட மாட்டாங்க, நான் போட்டுக்கிருவேன். ஏன்னா சிக்கன் சூடு, வயிறு வலிக்கும், குழந்தைகள சாப்பிட்டு செய்யுது. அதனால பெருங்காய பொடி போட்டால் இந்த வயிற்று வலி கொஞ்சம் இதாகும். சரிங்களா? பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி அதிலே கொஞ்சம் இருக்கும், கழுவுன தண்ணி கொஞ்சம், தண்ணி ஊற்றாமல் அதில் இப்படி பெதறி விட்டுக்கோங்க. ரொம்ப இதாக இருந்தால் தீபம் இது முடிஞ்சிருச்சுங்களா? இதை ஊறட்டும், கொஞ்ச நேரம் தனியாக வச்சிடலாம். ஸோ உப்பு போடலை, மறந்துட்டேன். அதான் மெயினான பாயிண்ட். உப்பு போட்டு, தேவையான உப்பு போட்டு இப்படி பெதறி வச்சுக்கோங்க. ஊறட்டும். சரிங்களா? A few minutes later. மொத்தமாக போடக்கூடாது, ஒட்டிக்கிறோம். இப்போ எண்ணெயை காய வச்சு சிக்கனை போட்டுட்டோம். ஒன்றும் சொல்லலை, தம்பி சேட்டை பண்ணுறேன்னு சொல்லிச்சு. சரியா? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்குமான்னு சொல்லிச்சு. அப்புறம் இது பாருங்கள், இப்படியே 1-2 பரட்டி விடணும். ஒவ்வொருத்தர் இதாகும்.
ரெடி ஆயிடுச்சு. பார்த்து காய் இது வந்து மசால் வந்து எண்ணெயில் ஒட்டாம வரணும். பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரு பொட்டு மசாலா இருக்கான்னு பாருங்க எண்ணெயில. ஓகே கைஸ், அம்மா வந்து நமக்கு ஃபைனலாக சிக்கன் ஃப்ரை நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ரைஸில் போட்டு அப்படியே சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அப்பா என்னமா டேஸ்ட்டாக இருக்கும். சரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடலாம் தான் நினச்சேன். சரி ஒரு 4 பீஸ் கொடுப்பானுங்க, 80 ரூபாண்டுவானுங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை. சரி ஓகே, நம்ம அம்மா கையில் சிக்கன் வாங்கி கொடுத்து அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு நம்ம திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி இப்போ அம்மாவை டேஸ்ட் பண்ணி வைக்கலாம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? ஓகே ஆயிடுச்சு, இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே நம்ம சிக்கன் ஃப்ரைலாம் டக்குன்னு முடிச்சாச்சு. ஓகே ஆயிடுச்சு, நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டிஸ் பை உங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கு அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.